Very good morning, students. Today maths class is second volume in 7th chapter, application of differential and calculus. So in previous year 11th we know well differential calculus, about differential calculus பற்றி நம்ம படிச்சிருக்கோம்ப்பா, 11th படிச்சிருக்கோம். ஸோ அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் என்னென்னப்பா, இந்த நம்ம 7.1 எக்ஸஸ்க்கு தேவையான ஸ்னாப்சிஸ் எல்லாமே இது இப்போ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன தேவைப்படுதுனாப்பா, டெரிவேட்டிவ் ஆஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னாப்பா, டெரிவேட்டிவ் ஆஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இஃப் எ குவான்டிட்டி ஒய் depends on and varies with a quantity x, then the rate of change of y with respect to x is dy by dx. அதாவது என்ன சொல்கிறோம்ப்பா, ஒரு குவான்டிட்டி இருக்குப்பா, அந்த குவான்டிட்டி வந்துன்னா இந்த y depend on x இருக்குது அப்படின்னா, ஒரு குவான்டிட்டி வந்து ஒரு எக்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அதில் ஏற்படுற சேஞ்சஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரேட் ஆஃப் சேஞ்சஸ். ஸோ அது அந்த ரேட் ஆஃப் சேஞ்சஸ் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா dy by dx அப்படின்னு சொல்லுவோம். ஆர் அது என்ன சொல்லுவோம்னா y டேஷ் கிவன் ஃபங்க்ஷன் இருக்குல்லப்பா, அந்த ஃபங்க்ஷனை ஒன் டைம் டெரிவேட் பண்ணிங்கன்னா அது ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு கேட்டுருவோம். இப்போ இந்த ஒய்ங்கிற ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது dy by dx அப்படின்னு சொல்கிறோம். இதுவே ரேட் ஆஃப் சேஞ்சஸுங்கிறது மெனி டைம் எது வேணாலும் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் பின்னு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா டிபி பை டிஹெச் அப்படின்னு சொல்லலாம். த ப்ரெஷர் வேரியஸ் வித் டிஃப்ரென்ஸ் ஹச் அப்படின்னு சொல்லலாம். இதுவே பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிளை வச்சு சொல்லணும் அப்படின்னா ஒரு டீட்டா வந்து ரொட்டேஷன் ஆகிட்டுருக்கு, டைமை பொறுத்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா தட் மீன் ரிவால்யூஷன் பற்றி சொல்கிறது. அதை நம்ம சொல்லணும் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னா டி டீட்டா பை டிடி, தட் மீன் டீட்டா வேரியேஷன் வித் டி, அதாவது டீட்டா வந்து டைமை பொறுத்து வேரியேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது மோர் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ், இந்த எக்ஸுங்கிறது எது வேணாலும் இருக்கலாம், ஒரு டிஸ்டன்ஸை பற்றி பேசலாம், எதை பற்றி பேசலாம். ஸோ அந்த ஒய் வந்து எக்ஸை பொறுத்து வேரி ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ டிஒய் டிவைடட் பை டிஎக்ஸ். ஸோ அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச். ஒரு குவான்டிட்டி வந்து ஒரு திங்ஸை வச்சு என்ன போயிட்டுருக்கணும், வேரியேஸ் ஆகிட்டு இருக்கணும், அதை தான் நம்ம ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம்ப்பா. இப்போ சிம்பிளாக டிஃப்ரென்ஷியலில் சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட் டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம், தட் மீன் ஒய் டேஷ். அப்போ ஒய் டேஷ் ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னா அது ரேட் ஆஃப் சேஞ்ச், தட் மீன் ஒன் டைம் டெரிவேட் பண்ணோம் அப்படின்னா அது ரேட் ஆஃப் சேஞ்ச். ஸோ இதுவே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வெலாசிட்டி அப்படின்னு சொல்லியிருப்போம்ப்பா. ஸோ இது நீங்கள் ஃபிசிக்ஸ் ஓரியன்டாக படிச்சிருக்கலாம், இப்போ நம்ம மேக்ஸ் ஓரியன்டாக சொல்ல போகிறோம். வெலாசிட்டி அப்படின்னா ஒரு கிவன் ஃபங்க்ஷனை ஒன் டைம் நீங்கள் டெரிவேட் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன சொல்லலாம்னா வெலாசிட்டி. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதே சொல்லிக்கலாம். இந்த எக்ஸ் அப்படின்னு சொன்னீங்களா, எக்ஸ் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா மீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சு எடுத்துக்கிறேன். அப்போ அந்த ஒய்ங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸை பொறுத்து வேரியேஷன் ஆகும். ஸோ எக்ஸுங்கிறத டிஸ்பிளேஸ்மெண்ட், இப்போ எக்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது மீட்டர் சேஞ்ச் ஆகிட்டே போகலாம். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, சேஞ்ச் ஆகிட்டே போயிட்டுருக்கும், சரிங்களா. அப்போ அந்த ஒய்ங்கிறது வந்து இந்த எக்ஸை பொறுத்து என்ன ஆகுதுன்னா வேரியேஷன் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஒய் டேஷ் ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ இதில் ரெண்டு கான்செப்ட் சொல்லியிருக்கேன், ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அனதர் கான்செப்ட் அது என்ன சொல்லலாம்னா வெலாசிட்டினாலும் என்ன சொல்லலாம்னா ஒரு கிவன் ஃபங்க்ஷனை ஒன் டைம் டெரிவேட் பண்ணிங்கன்னா அது வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம கான்செப்டில் நியூ ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாப்பா இன்ஸ்டானியஸ் வெலாசிட்டி அப்படின்னா ஒன் டைம் அந்த ஃபங்க்ஷனை டெரிவேட் பண்ணணும் அப்படின்னு மீனிங். இப்போ இது நம்ம கான்செப்டில் இருக்குது. இன்ஸ்டானியஸ் வெலாசிட்டி அப்படின்னா தட் மீன் ஒய் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ ஃபங்க்ஷனை ஒன் டைம் டெரிவேட் பண்ணால் அது இன்ஸ்டானியஸ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா இப்போ ஆக்சலரேஷன். ஸோ யூனோவெல் ஆக்சலரேஷன், அதாவது வெலாசிட்டியை ஒன்ஸ் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா அது ஆக்சலரேஷன், தட் மீன் டிவி பை டிடி. ஓகேங்களா. வெலாசிட்டியை எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா அது ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை கிவன் ஃபங்க்ஷனை 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கனாலும் அது ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. தட் மீன் ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர்டு ஒய் டிவைடட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஸோ லிசன் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷனை 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது என்னன்னு சொல்லலாம்னா ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இந்த ஒய் டேஷ் 1 செகண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதுவும் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோட்டலாக 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா அது ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ 2 கான்செப்ட், வெலாசிட்டி சிங்கிள் டெரிவேட்டிவ்,
தட் மீன் ஒரு டைம் டெரிவேட் பண்ணுறது தான் சிங்கிள் டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம். ஆக்சிலரேஷன் அப்படின்னா டூ டெரிவேட்டிவ், 2 டைம்ஸ் டெரிவேட் பண்ணுறது ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ப்பா. ஸோ ஒன் மோர் கான்செப்ட் நமக்கு இருக்குது இங்கே. என்ன அப்படின்னா அது ஆவரேஜ் வெலாசிட்டி, ரேட் ஆஃப் சேஞ்சுன்னு சொல்லலாம், இல்லை வெலாசிட்டின்னு சொல்லலாம். இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி நமக்கு ஒரு ஃபார்முலா தேவைப்படுது. இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னா நமக்கு ஒரு இன்டர்வலில் கொடுத்துருவாங்க, ஒரு இன்டர்வல் வேல்யூ கொடுத்துருவாங்க, க்ளோஸ் இன்டர்வல் A to B வேல்யூ கொடுத்துருவாங்க. அதில் நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஃபார்முலா f of b மைனஸ் f of a டிவைடட் பை b மைனஸ் c. இங்கே ஃபங்க்ஷன் எஃப்பை பொறுத்து இருக்கனால எஃப்னு சொல்கிறோம். ஸோ அது எது ஃபங்க்ஷன் எது டிபெண்ட் பண்ணியிருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம்ப்பா. ஓகேங்களா? ஸோ இப்போ f of b மைனஸ் f of a டிவைடட் பை b மைனஸ் a, இதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகேங்களா? இப்போ 3 கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று ரிமார்க் அப்படின்னு ஒன்றுக்கு பார்க்கலாம். ஸோ ரிமார்க்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த ஸ்பீட் இஸ் த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் வெலாசிட்டி ரிகார்ட்லெஸ் ஆஃப் டைரக்ஷன். ஸோ அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், மாடுலஸ் அப்படின்னு சொல்கிறது தான் அப்சல்யூட் வேல்யூ. இந்த ஸ்பீட் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் வெலாசிட்டி. ஸ்பீடை வந்து நம்ம எதை பொறுத்து சொல்லுவோம்னா வெலாசிட்டி பொறுத்து சொல்லுவோம்ப்பா. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம், v ஆஃப் t. தட் மீன் v ஆஃப் t மீன்ஸ் ds பை dt. ஒன் டைம் டெரிவேட் பண்ணனாவே அது என்னன்னு சொல்லியிருக்கும், வெலாசிட்டி. அது அப்சல்யூட் அப்படின்னா மாடுலஸ். ஏன் சார் மாடுலஸ் வச்சு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பீடு என்னவாக இருக்குது அப்படின்னா நெகட்டிவாகவும் இருக்கலாம், அதாவது லெஸ்ஸாகவும் இருக்கலாம், மோர் அதிகமாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் அது என்ன மாடுலஸ் ஃபங்க்ஷனில் சொல்லுவோம். சரியா? ப்ளஸ் ஆர் மைனஸ், நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் ரெண்டில் சொல்லுவோம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க மாடுலஸ் அப்படின்ட்டு. ஸோ மேக்ஸிமம் நமக்கு ஸ்பீடு என்றைக்குமே நம்ம எதில் தான் சொல்லணும் அப்படின்னா பாசிட்டிவில் தான் சொல்லுவோம். ஸோ அதனால தான் மாடுலஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதை when the particle is at rest v of t is equal to 0. அதாவது ஒரு பார்ட்டிக்கல் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக வெலாசிட்டி இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்குது. இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கிற காருக்கு நீங்கள் வெலாசிட்டி ஃபைன் பண்ண முடியும். பட் ரெஸ்ட்டில் இருக்கிற காருக்கு வெலாசிட்டி கேட்டிங்கன்னா கிடையாது, நியூட்ரல். ஸோ இப்போ v of t 0. அப்போ எப்போ ஒரு பார்ட்டிக்கல் காருன்னு கிடையாது, ஒரு பார்ட்டிக்கல் ரெஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம வெலாசிட்டி என்ன சொல்லலாம்னா 0 அப்படின்னு சொல்லலாம். when the particle is moving forward, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ரெஸ்ட்டில் இருக்கிற கார் மூவ் ஆச்சு அப்படின்னா when the particle is moving forward then v of t greater than 0. ஸோ மூவ் ஆச்சு அப்படின்னா அது என்னவாக இருக்கும், வெலாசிட்டி greater than 0, சம் வேல்யூ கிடச்சிட்டு இருக்கும். when the particle is moving backward, அதான் சொன்னேன் இல்லைங்களா, நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ், அப்போ லெஸ் தென் 0வாக இருக்கும். பேக்வேர்டில் போச்சுன்னா அதோட வேல்யூ நெகட்டிவ் இருக்கும், லெஸ் தென் 0. when the particle changes direction v of t then changes its sign. ஸோ அதான் சொன்னீங்களா, பேக்வேர்டில் போனால் நெகட்டிவ், ஃபார்வேர்டில் போனால் பாசிட்டிவ். அதான் சொல்லியிருக்காங்க when the particle changes direction v of t then changes its sign. அதாவது சைன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு கான்செப்ட்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் மோர் கான்செப்ட், இப் t of c is the time point between the time points t1 and t2. சரிங்களா, where the particle changes direction the total distance traveled from t1 to t2 calculate. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதான் சொல்கிறீங்களா கார் t of c, ஒரு கார் வந்து அப்படின்னா எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு அப்படின்னு சேஞ்ச் பண்ணுற, அதாவது எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு தான், டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுது, இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா இந்த t of c இருக்கு இல்லைங்களா, லிமிட் எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா t1 to t2. சரிங்களா, அதுக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் t1லேருந்து t2க்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம t of, அதாவது t of 1 மைனஸ் s of t of c, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பாருங்கள், t of 1 t of c தென் t of c t of 2. அதை தான் நம்ம எதை எழுதுறோம்னா மாடுலஸ் எழுதுவோம். நான் இங்கேயே சொல்லிட்டோம், அதை காரோட பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்னா மாடுலஸில் தான் சொல்லுவோம். அதான் மாடுலஸ் ஆஃப் எஸ் ஆஃப் t1 மைனஸ் எஸ் ஆஃப் tc ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் எஸ் ஆஃப் tc மைனஸ் எஸ் ஆஃப் t2. அதாவது நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கார் இங்கேருந்து மூவ் ஆகிருக்கு, இது ஏ இது பி, இதோட டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க, b மைனஸ் ஏ. ஸோ இங்கே மாடுலஸில் யூஸ் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், a மைனஸ் பி. இங்கேருந்து கார் இங்கே மூவ் ஆகிருக்க டிஸ்டன்ஸ் வேணும்னா a மைனஸ் பி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதுவே ஒரு 3 டைம்ஸ் இப்போ இன்டர்வல் இப்படி இருக்குது. ஸோ ஏ பி சி 3 இன்டர்வல் இருக்குது அப்படின்னா a to b b to c. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ a to b அதாவது a மைனஸ் பி ப்ளஸ் b மைனஸ் சி. ஸோ அனதர் ஒரு இருக்குது அப்படின்னா c மைனஸ் டி. ஸோ இதோட வேல்யூ தான்
நம்ம டிஸ்டன்ஸில் ஃபைண்ட் பண்ணுவோம், இதை நம்ம மாடுலஸில் ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த கான்செப்ட்ஸ் மட்டும் தான் இப்போ நமக்கு சம்ஸில் ஒர்க் அவுட் ஆக போகுது. என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் தெளிவாக இருங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னா ஒய் டேஸ். ஸோ அது வெலாசிட்டி அப்படின்னாலும் ஒய் டேஸ், இன்ஸ்டானியஸ் வெலாசிட்டி அப்படின்னாலும் ஒய் டேஸ். ஸோ அப்போ இந்த 3 கான்செப்ட் எதை கொஷின் கேட்டாலுமே அது ஒய் டேஸ் தான் ஃபைண்ட் பண்ணணும். ஆக்சலரேஷன் அப்படின்னா நீங்கள் வி ஹாவ் டு ஃபைண்ட் ஒய் டபுள் டேஸ். ஆக்சலரேஷன் அப்படின்னா ஒய் டபுள் டேஸ். ஸோ தென் ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னா எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் சி. இது 3 ஃபார்முலாஸ் யூஸ் ஆகும்பா. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா இந்த லைஃப் ஓரியன்டாக சம்ஸை பார்க்குறது நம்ம அப்ளிகேஷன் ப்ராப்ளம் 5th சாப்டரில் பார்த்துருப்போம். லைஃப் ஓரியன்டாக சம்ஸ், இந்த பிரிட்ஜ் சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க இல்லையா? ஸோ அது மாதிரி இங்கே லைஃப் ஓரியன்டாக இருக்கிற ப்ராக்டிகல் சம்ஸில் நம்ம டிஃபரன்ஷியல் கால்குலஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சம், லிசன். எக்ஸைஸ் 7.1. A particle moves along a straight line in such a way that after t second its distance from the origin is s equal to 2t square plus 3t meters. ஸோ ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பார்ட்டிக்கல் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டு இருக்குது, சரிங்களா? அதோட டிஸ்டன்ஸ் தான் இங்கே கொடுத்துட்டாங்க. s equal to டிஸ்டன்ஸ் ஈக்குவேஷனில் கொடுத்துட்டாங்க. ஸோ வாட் ஆர் த ஃபைண்ட்? ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின், find the average velocity between t is equal to 3 and t is equal to 6 seconds. Second one, find the instantaneous velocity at t is equal to 3 and t is equal to 6 seconds. So இப்போ 2 questions கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ்ப்பா, ஃபைண்ட் த ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ நான் இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்னோம்ப்பா, ஆவரேஜ் வெலாசிட்டி எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே எஸ்ஸில் கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன். ஸோ அதை நான் ஃபங்க்ஷனை எஸ் ஆஃப் பி மைனஸ் எஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்தாச்சு. ஸோ கவனிங்க, கிவன் ஈக்குவேஷன் எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 2t ஸ்கொயர் ப்ளஸ் 3t. ஓகே, வி நோ வெல் ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட் வி ஹாவ் டு ஃபைண்ட் எஸ் ஆஃப் ஏ. தட் மீன் t is equal to 3. s of 3 அப்படின்னு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கப்பா. தட் மீன் 2 into 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 into 3. ஸோ 3 ஸ்கொயர் 9, 3 into 3 9. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 27. தட் மீன் s of a ஃபைன் பண்ணியாச்சு. சரி, நெக்ஸ்ட் s of b ஃபைன் பண்ணணும். தட் மீன் 6 சப்ஸ்டியூட் பண்ணணும். s of b மீன்ஸ் s of 6. இந்த ஈக்குவேஷனில் s of 6 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 90 கிடைக்குதுப்பா. ஸோ இப்போ நமக்கு இதில் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். s of b யோட வேல்யூ பாருங்கள் 90. S of a, that means S of 3 27 divided by b minus a 6 minus 3 divided by 3 minus பண்ணா 63 divided by 3. ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா 21 மீட்டர் per second. இதான் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி கிடைச்சிரும். ஸோ ஒன் மோர் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் அண்ட் இன்ஸ்டானியஸ் வெலாசிட்டி. ஸோ இன்ஸ்டானியஸ் வெலாசிட்டி உங்ககிட்ட சொல்லியிருந்தோம்ப்பா. இன்ஸ்டானியஸ் வெலாசிட்டினா ஃபர்ஸ்ட் டைம் டெரிவேட்டிவ். தட் மீன் ரேட் ஆஃப் சேஞ்ச், வெலாசிட்டி, இன்ஸ்டானியஸ் வெலாசிட்டி எல்லாமே சேம் கான்செப்ட். அப்போ இன்ஸ்டானியஸ் வெலாசிட்டி அப்படின்னா எஸ் டேஸ் ஆஃப் டி ஃபைன் பண்ணணும். வி ஹாவ் டு ஃபைண்ட் எஸ் டேஸ் ஆஃப் டி. ஸோ வாட் த கிவன் ஃபங்க்ஷன் எஸ் ஆஃப் டி. எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 2t ஸ்கொயர் ப்ளஸ் 3t. ஸோ ஃபார் த ஃபஸ்ட் டெரிவேட் பண்ணணும். டி ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2t. ஸோ இப்போ 2 into 2 4t. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 3 இன்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் டி வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணுறதுனால டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இப்போ 3 மட்டும் இருக்கும். ஸோ இப்போ எஸ் டேஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 4t ப்ளஸ் 3. ஸோ அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்ஸ்டானியஸ் வெலாசிட்டி அட் டி இஸ் ஈக்குவல் டு 3 அட் டி இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ அப்போ ரெண்டு வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். டி இஸ் ஈக்குவல் டு 3, இந்த ஈக்குவேஷனில் டிக்கு 3 எவ்வளோ 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வி கெட் 15. அதே டி இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வி கெட் 27. ஸோ அப்போ 3ங்கிற போது உங்களுக்கு 15 மீட்டர் பர் செகண்ட், 6 அப்ளை பண்ணும்போது 27 மீட்டர் பர் செகண்ட்ஸ். யூனிட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் ரைட் பண்ணிங்க. ஸோ வெரி சிம்பிள். ஓகேப்பா, ஆவரேஜ் வெலாசிட்டியும் இன்ஸ்டானியஸ் வெலாசிட்டியும் நம்மளும் ஒர்க் அவுட் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் சம். எ கேமரா இஸ் ஆக்சிடென்ட்லி knocked off an edge of a cliff 400 feet high. The camera falls a distance of s equal to 16t squared in t seconds. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கேமரா ஆக்சிடென்ட்லி ஒரு கேமரா என்ன பண்ணால் கை தவறி மேலேருந்து கீழே விழுவுது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதை பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் இவ்வளோ பெரிய ஹைட்டில் இருக்குது, அதான் சொல்லியிருக்கேன். இது 400 மீட்டர் ஹைட்டில் இருக்குது.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது. ஸோ அது ஆக்சிடென்ட்லி என்ன ஆயிருதுன்னா ஃபால் ஆகுது, கீழே விழுந்துருது. ஸோ கீழே விழுகும் போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாலாம் கிடைக்காது, ஒரு பேரபோலிக் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டில் தான் விழுவும். ஸ்ட்ரெயிட்டாக கீழே விழுவாது. எப்பயுமே ஒரு பார்ட்டிக்கல் கீழே விழுவுதுன்னா ஒரு ஆர்க்காக தான் விழுவும். ஸோ இப்போ அது கீழே விழுவுது. இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கீழே விழுகிற பாத் S is equal to கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 16t² த கிவன் S equal to 16t² ஈக்குவேஷனாக கொடுத்துட்டாங்கப்பா. ஸோ இப்போ கொஷின் கேட்டிருக்காங்க 3 கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் கொஷின், ஹவு லாங் டஸ் த கேமரா ஃபால் பிஃபோர் இட்ஸ் ஹிட்ஸ் த கிரவுண்டு. ஸோ இப்போ இந்த கேமரா மேலேருந்து 400 ஃபீட்லேருந்து கீழே விழுகுது இல்லைங்களா. ஸோ அந்த கிரவுண்டை டச் ஆகிறதுக்கு வரைக்கும் எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்கிச்சு, எவ்வளோ செகண்ட் வரைக்கும் எவ்வளோ செகண்டில் அது கீழே விழுந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கொஷின், த கிவன் S equal to 16t² ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஹைட் நமக்கு தெரியும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 400 ஃபீட் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த S அப்படின்னு இருக்கு இல்லைங்களாப்பா, அது ஹைட்டு. அப்போ நம்ம அது என்ன எடுத்துக்கலாம், 400 ஃபீட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 400 is equal to 16t². சார் நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு கொஷினில் பார்த்தீங்கன்னா ஹவு லாங் டஸ் த கேமரா ஃபால் பிஃபோர், ஹவு லாங் எவ்வளோ நேரம், அப்போ டைம் தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த டைம் தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 400 is equal to 16t². ஸோ இப்போ 400 divided by 16 equal to t². ஓகேங்களா. அந்த 400 t² நீங்கள் வேல்யூ ஃபைன் பண்ணிக்கலாம். 400 4 × 100 டிவைடட் பை 16 டைப் பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது வேல்யூ ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். அப்போ t is equal to ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 2, 100க்கு எடுத்திங்கன்னா 10, 16க்கு எடுத்திங்கன்னா 4. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா t is equal to ±5. ஸோ t is equal to -5 நாட் பாசிபிள். ஸோ அப்படின்னா ஒரு வேல்யூ மேலேருந்து கீழே அது வேல்யூ வந்து நம்ம டைம் வந்து எதில் சொல்ல மாட்டோம் அப்படின்னா நெகட்டிவில் சொல்ல மாட்டோம். ஸோ அந்த டைம் இதை நம்ம எதில் தான் எடுத்துக்கணும், பாசிட்டிவில் தான் எடுத்துக்கணும். அப்போ t is equal to 5. அப்போ 400 மீட்டர்ஸ் இதுலேருந்து இப்போ கேமரா மேலேருந்து கீழே நாக் டவுன் ஆகுது அப்படின்னா எவ்வளோ செகண்ட்ஸில் வந்து கீழே விழுகும் அப்படின்னா 5 செகண்ட்ஸில். தட் மீன் த ஸ்ட்ரைக் அவுட் த கிரவுண்ட் அட் த 5 செகண்ட். ஓகேங்களா. 5 மினிட்ஸ் ஆகும், 5 செகண்ட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி with which the camera falls during the last 2 seconds. கொஷின் எல்லாம் பாருங்கள். லாஸ்ட் 2 செகண்ட்ஸில் ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கவனிங்க செகண்ட் ஒன் கொஸ்டின். ஸோ அடுத்த லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் உங்களுக்கு தான் தெரியும். டோட்டலாக நமக்கு எடுத்துக்கிட்ட டியூரேஷன் டைம் 5ன்னு தெரியும். அப்போ லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் அப்படின்னா இது 5. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4, இது 3. அப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 செகண்ட்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன இருந்திருக்கும் அப்படின்னா t is equal to 3 and t is equal to 5. லாஸ்ட் 2 செகண்ட்ஸில் இருக்கும்போது. ஓகேங்களா. அதாவது 5லேருந்து -2 ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 3 செகண்ட்ஸ். இப்போ t is equal to 3 and t is equal to 5. அப்போ ஃபஸ்ட்டு சம் ஒர்க் அவுட் பண்ணோங்களா, அதே மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்வல் கொடுத்துட்டாங்க. தட் மீன் 3, 5. ஸோ இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபைன் பண்ணணும். ஸோ வி நோ வெல் ஃபார்முலா S of B minus S of A. ஸோ கிவன் S equal to 16t². அப்போ அப்ளை பண்ணுங்கப்பா. S of 3 அப்ளை பண்ணணும், தென் S of 5 அப்ளை பண்ணணும். ஸோ ரெண்டையும் அப்ளை பண்ணுங்கள். ரெண்டையும் அப்ளை பண்ணபடியே நமக்கு கிடச்சிருக்கு. S of 5ஓட வேல்யூ 400, S of 3ஓட வேல்யூ 144, B minus Aவோட வேல்யூ 2. ஸோ சிம்பிளி பண்ணோம் அப்படின்னா 128 ஃபீட் per செகண்ட்ஸ். அதை ஃபீட்டில் கொடுத்துருந்தாங்க, அந்த யூனிட்டை ஃபீட்டில் எழுதிக்கிறோம். ஓகேங்களா. ஓகே, தென் தேர்ட் ஒன், டு ஃபைண்ட் த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆஃப் த கேமரா when it hits the ground is to find the instant velocity at t is equal to 5 second. அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க எப்படின்னா at t is equal to 5 second. we know well instantaneous velocity. instantaneous velocity mean first derivative, அதாவது given s of t, அது ஒன் டைம் நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ s dash of t 16t² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 32t. ஓகேவா. ஸோ வாட் த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி at t is equal to 5. substitute t is equal to 5. ஸோ we get 160. ஓகேங்களா. ஸோ அந்த கொஷின்ஸில் 3 கான்செப்ட் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் ஒன் எவ்வளோ டைம் எடுத்துக்கும், செகண்ட் ஒன் லாஸ்ட் 2 செகண்டில் ஆவரேஜ் வெலாசிட்டி, தேர்ட் ஒன் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி at t is equal to 5. ஓகேங்களா. கொஷின் பாருங்கள். தேர்ட் கொஷின், வாட் இஸ் த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆஃப் த கேமரா when its ground hits the ground. அதனால தான் நம்ம 5னு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அந்த கேமரா வந்து கீழே டச் ஆகும்போது 5 செகண்ட், அதனால தான் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிக்கு t is equal to 5 அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், third, a particle moves along a line according to the law S of t is equal to 2t³ minus 9t² plus 12t minus 4 where t greater than or equal 0.
So asked 3 questions. So at what times the particle changes direction? So first question என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு particles move along in lines according to the law. ஒரு லைனில் ஒரு particles மூவ் ஆகிட்டு இருக்கு. அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் at what times the particle changes direction? எந்த டைமில் அந்த பார்ட்டிக்கல் சேஞ்ச் ஆகும்? இப்போ சப்போஸ் இப்படி போயிட்டுருக்கு, ஒரு பார்ட்டிக்கல் போயிட்டு இருக்கு, எந்த டைமில் அந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்கணும். ஓகேங்களா? ஸோ டைரக்ஷன் சேஞ்ச் அப்படின்னா இப்படி போயிட்டு இருக்குது, இப்படி போயிட்டே இருக்கிற பார்ட்டிகல்ஸ் மறுபடியும் இப்படி போய் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகி போகும். ஸோ அப்போ எந்த டைமில் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லிசன். அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பார்ட்டிக்கல் இன் த ஃபஸ்ட்டு 4 செகண்ட்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு 4 செகண்ட்ஸில் எவ்வளோ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. தேர்ட் ஒன், ஃபைண்ட் த பார்ட்டிக்கல் ஆக்சலரேஷன் ஈச் டைம் த வெலாசிட்டி இஸ் 0. ஸோ வெலாசிட்டி 0வாக இருக்கும்போது அதோட ஆக்சலரேஷன் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். டு ஃபைண்ட் த டைம்ஸ் த பார்ட்டிக்கல் சேஞ்சஸ் அட் வாட் டைம்னு கேட்டிருந்தாங்களப்பா. ஸோ கவனிங்க, இது ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தப்போ உங்களுக்கு த பார்ட்டிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா ரிமார்க்கில் கூட நான் சொல்லியிருப்பேன் v ஆஃப் டி, தட் மீன் v டேஸ் ஆஃப் டி. பார்ட்டிக்கல் சேஞ்சஸ் டைரக்ஷன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா டெரிவேட்டிவ் 0ன்னு எடுத்துக்கணும். தட் மீன் எஸ் டேஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 0. அந்த ரிமார்க் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும்ப்பா உங்களுக்கு எஸ் டேஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கும்போது டி கிரேட்டர் தென் 0, டி லெஸ் தென் 0 அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லியிருந்தேன். அதை கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். So the find the times the particle changes, direction is to find. அப்போ நம்ம s dash of t is equal to 0, first derivative equal to 0ன்னு சொல்லணும்ப்பா. அப்போ s of t இது s dash of t ஃபைண்ட் பண்ணுங்க. 2 t cube டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3t squared, 3 into 2 6t squared minus 9t squared, t squared differentiate 2t, 9 into 2 8t. So 12t differentiation 12, 4 constant 0. ஸோ இப்போ s dash of t ஃபைண்ட் பண்ணிட்டோம், அதை ஈக்குவல் 0 பண்ண போகிறோம்ப்பா. ஈக்குவல் 0 பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிரும். தட் மீன் 6t squared minus 18t plus 2 is equal to 0. ஸோ இது காமனாக 6ஆல் டிவைட் பண்ணிடுங்கப்பா. ஸோ we get one quadratic equation t squared minus 3t plus 2 is equal to 0. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா t minus 1 into t minus 2 is equal to 0. ஸோ we get t is equal to 1 and t is equal to 2. ஓகேங்களா? அப்போ the particle changes direction at t is equal to 1 and t is equal to 2. அதாவது t first t is equal to 1 and t is equal to 2 அப்படிங்கிற டைமில் தான் என்ன ஆகுது அப்படின்னா பார்ட்டிக்கல் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வேணும் அப்படின்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. உங்களுக்கு டைம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பார்ட்டிகல்ஸ் மொத்தம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா t கிரேட்டர் தென் 0 கொடுத்துருக்காங்க, 4 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 செகண்ட்ஸ் இருக்குது. மொத்தம் 4 டைம் எடுத்துங்க. ரயில் லைனில் நீங்கள் 4 டைம்ஸ் எடுத்துங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 1.5 எடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள். அதாவது எஸ் ஆஃப் டியில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் கிடைக்கும். இங்கே 2க்கும் 3க்கும் அப்ளை பண்ணிங்கன்னா 2.5 எடுத்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கெங்கே நம்மளுக்கு கிடைக்குதுன்னா ஃபஸ்ட்டு 1லையும் 2லையும். இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இது நமக்கு தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் இது இந்த ஃபேக்டரைஸ் பண்ணி வர ஆன்சரையே நீங்கள் டைரக்ட் சேஞ்சஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். எங்கே சேஞ்ச் ஆகுது அப்படின்னா t is equal to 1லையும் t is equal to 2லையும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுதுப்பா. ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா டைரக்ஷன் சேஞ்சஸ் அட் வாட் டைம் டைரக்ஷன் சேஞ்சஸ். அப்போ டைரக்ஷன் சேஞ்சஸ் அப்படின்னாவே நீங்கள் வெலாசிட்டி 0 கொடுத்துடணும். சரிங்களா? ஓகே. செகண்ட் கொஸ்டின், டு ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பார்ட்டிகல்ஸ் இந்த ஃபஸ்ட்டு 4 செகண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் லேட் t is equal to பார்த்தீங்கன்னா 0 1 2 3 ஃபஸ்ட்டு 4 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ கிவன் ஈக்குவேஷன் s of t. ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ பாருங்களேன், s of 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், we get -4. then s of 1 we get 1, then s of 2, then we get minus s of 2 பண்ணிங்கன்னா 0, then s of 3 we get 5, s of 4 வரிசையாக 4 டைம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்கப்பா. அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு வித டேபிள் இருக்க அம்மா ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ the t 0 அப்படின்னா when s equal to -4, then when 1 1, then 2 0, then 3 5, then 4 28. ஸோ இப்போ இதை நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்க்கணும் 4 செகண்ட்ஸில். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு 0 to 1, then 1 to 2, then 2 to 3, then 3 to 4. சரிங்களா? நமக்கு 4 இன்டர்வல்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் எழுதலாம் நீங்கள். ஏன்னா டிஸ்டன்ஸ் 0 to 1 ஃபஸ்ட்டு சொல்கிற பாருங்களேன், 0 to 1 டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் s of 0 minus s of 1.
ஸோ நெக்ஸ்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 1 to 2, அப்போ s of 1 minus s of 2. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 to 3, then 3 to 4. ஸோ இந்த 4 செகண்ட்ஸில் அந்த டிஸ்டன்ஸ் மாடுலஸ் வச்சு எழுதியிருக்கோம். இது நான் ஃபஸ்ட்டு ரிமார்க்ஸில் சொல்லியிருக்கோம்ப்பா. டிஸ்டன்ஸ் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வேல்யூ எழுதியிருப்போம். ஸோ இப்போ s of 0 minus s of 1. What is s of 0 value? -4. What is s of 1 value? -1. So finally we get -5. ஸோ மாடுலஸ் வேல்யூ அப்படின்னா நம்ம பாசிட்டிவில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லா வேல்யூயும் நீங்கள் சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா இதோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 34 மீட்டர். எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 34 மீட்டர்ஸ். சரிங்களா? அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்ம மாடுலஸில் யூஸ் பண்ணணும்ப்பா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் கொஸ்டின். டு ஃபைண்ட் த பார்ட்டிகல்ஸ் ஆக்சலரேஷன் ஈச் டைம் த வெலாசிட்டி இஸ் 0. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆக்சலரேஷன் கேட்குறாங்க, பட் வென் த டைம் ஆஃப் வெலாசிட்டி இஸ் 0. அப்போ வெலாசிட்டி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எஸ் டேஸ் ஆஃப் டி, கிவன் ஃபங்க்ஷனை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதை என்ன பண்ணணும்? ஈக்குவல் 0 அப்படின்னு சொல்லிட்டான். வெலாசிட்டி இஸ் 0. அப்போ எஸ் டேஸ் ஆஃப் 0 பண்ணும்போது உங்களுக்கு என்ன டைம் கிடைக்குதோ அந்த டைமில் நாங்கள் ஆக்சலரேஷன் ஃபைன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எஸ் டேஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்தோம் அப்படின்னா வி கெட் டி இஸ் ஈக்குவல் டு 1, டி இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சலரேஷன் ஃபைன் பண்ணணும். ஸோ வி நோவல் ஆக்சலரேஷன் அப்படின்னா வெலாசிட்டி எகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ எஸ் டேஸ் ஆஃப் டி எகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா எஸ் டபுள் டேஸ் ஆஃப் டி. ஸோ வி கெட் 12t minus 18 அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ இப்போ 0 பண்ணால் டி இஸ் ஈக்குவல் டு 1 கிடச்சிருக்கு. அப்போ இதை டீயில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஸ் டபுள் டேஸ் ஆஃப் 1 சப்ஸ்டியூட் பண்ணனா -6 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். எப்பவுமே ஆக்சலரேஷன் ஃபைன் போடுறது யூனிட்டு நீங்கள் ஸ்கொயரில் எழுதணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டி ஈக்குவல் டு 2. ஸோ 2ல் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆக்சலரேஷன் என்ன கிடைக்குன்னா 6 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஸோ கொஸ்டினை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்கப்பா. கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். ஓகேங்களா? அவங்க ஜென்ரலாக அவங்க எதுவுமே கேட்க கிடையாது, ஆக்சலரேஷன் கேட்க கிடையாது. ஆக்சலரேஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் டைம் சப்ஸ்டியூட் பண்ணணும். அந்த டைம் என்ன கேட்குறாங்கன்னா வெலாசிட்டி எப்போ 0வாக இருந்துச்சோ அந்த டைமில் ஆக்சலரேஷன் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, தென் fourth one question. If the volume of a cube of side length x is v is equal to x cube, find the rate of change of the volume with respect to x when x equal to 5 units. அதாவது ஒரு கியூப் இருக்குப்பா, வால்யூம் ஆஃப் கியூப் இருக்குது. அந்த கியூபோட சைடு எதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மெஷர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிற அதோட லென்த்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி நோ வெல் வால்யூம் ஆஃப் த கியூப் எக்ஸ், தட் மீன் ஏ கியூப். ஸோ அதை லென்த் எக்ஸில் மெஷர் பண்ணியிருக்காங்க, அது எக்ஸ் கியூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன கொஷின்னா ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வென் எக்ஸ் ஈக்குவல் டு 5. எப்போ எக்ஸ் வந்து 5 யூனிட்டாக இருக்கோ அப்போ எனக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஃபைன் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ வி நோ வெல் volume of cube v is equal to x cube. அப்போ rate of change we know well, rate of change means one derivative, first time derivative. So what the v is equal to x cube, அப்போ first time derivative அந்த ஃபங்க்ஷனை டெரிவேட் பண்ணணும். அப்போ dv by dt அதான் சொல்லிட்டேன். ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னாவே ஒரு குவான்டிட்டி ஒரு டைமை பொறுத்து வேரியேஷன் ஆகிறது. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், டீட்டா வந்து டைமை பொறுத்து பண்ணலாம், ஒரு ப்ரெஷர் ஹைட்டை பொறுத்து ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா லென்த் கொடுத்துருக்காங்க, இதை டைமை பொறுத்து சொல்கிறோம். இப்போ dv by dt அப்படின்னா எக்ஸ் கியூப்பை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 3x². ஓகேங்களா? அப்போ நம்ம dv by dt ரேட் ஆஃப் சேஞ்ச் ஃபைன் பண்ணிட்டோம். அதில் நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சிருச்சு. அப்போ dv by dt at x equal to 5. அப்போ எக்ஸுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 3 × 5 ஹோல் ஸ்கொயர். இப்போ 3 × 25 75 யூனிட்ஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் fifth one question. If the mass m of x in kilometers கொடுத்துருக்காங்க, in mass of a thin rod of length x, length x மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க, மாஸை வந்து கிலோகிராம்லேயும் லென்த் மீட்டர்லையும் கொடுத்துருக்காங்க, is given by m of x equal to √3x. Then what is the rate of change of mass with respect to the length when it is x equal to 3 and x equal to 27. இப்போ முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம்னீங்களாப்பா, கியூப் சம். அதில் என்ன கொடுத்துருந்தாங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச் x is equal to 5, அதோட லென்த்து 5ஆக இருக்கும்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா
அதோட லென்த் எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படிங்கும்போது அதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு 27 அப்படிங்கும்போது அதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் ஒன் ஃபங்க்ஷன் எம் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு √3x. ஓகேங்களா. ஸோ அது நம்ம ரேட் ஆஃப் சேஞ்சுனா ஒன் டைம் டெரிவேஷன். அந்த √3xை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிங்க √3 × √x, ஏன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ m dash of x, √3 is a constant. Differentiation of √x we know well, differentiation of √x 1/2 √x. ஸோ அதனால் √3 × 1/2 √x. அப்போ m dash ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ x is equal to 3, x equal to 27. x equal to 3 கொடுத்தீங்கன்னா m dash of 3 equal to 1/2 kg/m. அதே ரேட் ஆஃப் சேஞ்ச் x equal to 27. அதாவது உங்களுக்கு x எங்கே இருக்கும் அங்கே 27 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ m dash of 27 அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க என்ன கேட்டால் அப்படின்னா 1/6 km. ஸோ இதை நீங்கள் கால்குலேஷன் நீங்களே பார்த்துக்கலாம்ப்பா. கான்செப்ட் ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா. இங்கேயும் ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், 6th one sum. A stone is dropped into a pond. Pond casings ripples in the form of concentric circles. The radius r of the outer ripple is increasing at a constant rate at 2 cm per second. When the radius is 5 cm, find the rate of change of total area of the disturbed water. அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாப்பா, ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி இருக்குது, அதில் கல் எடுத்து போட்டிங்கன்னா, அந்த குளத்தில் கல் எடுத்து போட்டிங்கன்னா நமக்கு என்ன ஒரு ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். கான்சென்ட்ரிக் சர்க்கிள் ஒரே மாதிரி சர்க்கிள் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். அதை பற்றி தாங்க சொல்லியிருக்காங்க. அதோட ரேடியஸ் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவுட்டர் ரிப்பிள் இஸ் இன்க்ரீஸிங். அந்த ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா வெளியே அவுட்டர் ரேடியஸு 2 cm/s. அதாவது செகண்டுக்கு 2 cm அது ரேடியஸ் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வென் த ரேடியஸ் இஸ் 5 cm. அப்போ அதோட ரேடியஸ் எப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, இது சென்டர், இது 2 cm/s இன்க்ரீஸ் ஆகுது. இதுவே 5 cm இருக்கும்போது என்ன கேட்குறாங்க அப்படின்னா வென் த ரேடியஸ் இஸ் 5 cm ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த டோட்டல் ஏரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு the rate of increasing radius we know well, that mean dr/dt. நீங்கள் சொன்னேன்லப்பா இது எதை பொறுத்து இருக்குது, ரேடியஸ், தட் மீன் r. அப்போ dr/dt. அப்போ 2 cm/s. To find the rate of change of area of the circle when r is equal to 5. கொஷின் நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்சிங் டோட்டல் ஏரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஏரியா வந்து ஃபைன் பண்ணணும் எப்போ அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச், தட் மீன் dA/dt இதை ஃபைன் பண்ணணும் when r is equal to 5. அப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் we know well formula a is equal to pi r². So we have to find dA/dt. So dA/dt is equal to pi is a constant, r² differentiate பண்ணிங்கன்னா 2πr. ஸோ நல்லா கவனிங்க, இங்கே ஃபங்க்ஷன் நம்ம எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் t பொறுத்து. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா r² டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2r, எகைன் டீயை பொறுத்து பண்ணிங்கன்னா tr × dt. ஸோ இப்போ dA/dt எல்லாம் பாருங்க கவனிச்சிக்கிங்க, பை கான்ஸ்டன்ட், r² டிஃப்ரென்ஷியேஷன் 2r, எகைன் r டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dr/dt. ஸோ லிசன் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 2π, r ஓட வேல்யூ தெரியும் when r is equal to 5, dr/dt. ஸோ dr/dt 2. ஸோ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 20πr² cm/s. ஸோ இப்போ அந்த ரேடியஸ் இங்கேருந்து பார்த்தீங்க இல்லையா, இந்த ரேடியஸ் இங்கேருந்து 5 cm இருக்கும்போது இதோட ஏரியா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 20πr அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு சம், 7th one sum. A beacon makes one revolvation every 10 seconds. It is located on a ship which is anchored 5 km from a straight shoreline. How fast is the beam moving along the shoreline when it makes an angle of 45 degree with shore? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கப்பா, ஒரு கப்பல் இருக்குப்பா. ஸோ ஒரு கப்பல் இருக்குது, அந்த கப்பலில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு லைட்டிங் இருக்குது. ஓகேங்களா. ஒரு ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு லைட்டிங் இருக்குது. ஸோ இதுதான் ஷோர், நம்ம சீசோர், அந்த கடலோர கடற்கரை பகுதி இருக்குது. ஸோ அந்த கப்பலுக்கும் இங்கே இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 5 km. ஸோ அந்த கொஷினில் பாருங்களேன். அடுத்து இன்னொன்று சொல்லியிருக்காங்க, இந்த பீக்கான் இருக்கு இல்லைங்களா, இந்த பீக்கான் என்ன சொல்லுதுன்னா எவ்வளோனா ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்குது. எப்படி ரொட்டேஷன் ஆகுது அப்படின்னா
ஒரு ரொட்டேஷன் ஆகிறதுக்கு 10 செகண்ட் எடுத்துக்குது. அதாவது டோட்டலாக இந்த பீகான் இப்படி வந்து இப்படி ரொட்டேஷன் ஆகி முடிகிறதுக்கு 10 செகண்ட்ஸ் ஆகுது. 10 செகண்ட்ஸில் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சரிங்களா? ஸோ அப்போ அந்த கொஷின் பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா சீசோட் 5 கிலோமீட்டர், இது 5 கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவு ஃபாஸ்ட் த பீம் மூவிங் அலாங் த ஷோர் லைன் வென் இட் மேக் ஆங்கிள் 45 டிகிரி. அந்த 45 டிகிரியாக இருக்கும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் கவனிங்க, தெளிவாக சொல்கிறேன். இப்போ இந்த பீகான் இருக்குல்லப்பா, இங்கே ரொட்டேட் ஆகும். அப்போ அது ஃபஸ்ட்டு ரொட்டேட் ஆச்சுன்னா இப்படி உங்களுக்கு ரொட்டேட் ஆக ஆக என்ன ஆகிட்டே இருக்கும், இந்த பீகானோட லைட்டிங் உங்கள் மேலே இந்த ஷீஷோர் மேலே பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த பீகான் இங்கே இருக்குது. ஸோ இதோட லைட்டிங் தான் இங்கே படுது. ஓகேங்களா? ஸோ இப்போ அது 45 டிகிரி இருக்கும்போது எவ்வளோ லென்த்தில் இருக்கும், இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த லென்த் எனக்கு என்னென்னு தெரியாது, நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த சீஷோரில். ஸோ இதை நான் அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர். நல்லா பாருங்கள், இந்த பீகான்லேருந்து இங்கே சீஷோருக்கு லென்த்து 5 கிலோமீட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பீகானோட ரேஸ் படுது. ஸோ படும்போது நமக்கு என்னன்னா ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்ப்பா. அது என்ன நம்ம எடுத்துக்கலாம், டீட்டா. அந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், டீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த லைனுக்கு வாங்க, நான் சொல்லிட்டு அங்கே போகிறேன். இப்போ கவனிங்க, ஒன் ரிவால்வேஷன் எவ்ரி 10 செகண்ட்ஸ் கவர். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ரிவால்வேஷன் அப்படின்னா ஒரு டோட்டல் ஃபுல் சர்க்கிள் நமக்கு கவர் ஆகிருப்பா. அப்போ டோட்டல் ஃபுல் சர்க்கிள் கவர் ஆச்சுன்னா நமக்கு என்ன சொல்லுவோம், ஆங்கிள் 2π அப்படின்னு சொல்லுவோம், 360 டிகிரி. அப்போ 10 செகண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டல் ரிவால்வேஷன் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ தேர்ஃபோர் 1 செகண்ட் அப்படின்னா 1 செகண்ட் கால்குலேட் பண்ணோன்னா 2π/10. அப்போ 1 செகண்டுக்கு என்ன வருதுன்னா 5/5. 1 செகண்டுக்கு 5/5 ஆங்கிள் ரிவால்வேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ரிவால்வேஷன் அதாவது நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, டீட்டா அதாவது ஒரு செகண்டுக்கு, அதாவது டீட்டா ரிவால்வேஷன் பை டைம், அதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், dθ/t ஈக்குவல் டு 5/5. ரேட் ஆஃப் சேஞ்சுன்னு பார்த்தோம்லப்பா. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். என்னன்னா இந்த 5/5 அப்படிங்கிறது dθ/dt, அதாவது பெர் செகண்ட் 1 செகண்டுக்கு இதோட ரிவால்வேஷன், அதை தான் நம்ம 5/5 அப்படின்னு ஃபைன் பண்ணிட்டோம்ப்பா. ஃப்ரம் த கிவன் டேட்டா tan θ is equal to x/5 அப்படின்னு பண்ணுறோம். ஸோ இது எப்படி சார் x/5 அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டா. ஓகேங்களா? இது எப்படி x/5 அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, டீட்டா நமக்கு என்ன இருக்கும், இது டீட்டாவோட என்ன சைடாக இருக்குது, உங்களுக்கு ஆப்போசிட் சைடாக இருக்குது. இந்த 5ங்கிறது டீட்டாவோட சைடு என்னவாக இருக்குது உங்களுக்கு பாருங்கள் பார்க்கலாம், அட்ஜசன்ட் சைடாக இருக்குது. ஸோ அப்போ tan θ is equal to நீங்கள் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இதோட வேல்யூ என்னது, x/5. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி வச்சு தான் நீங்கள் ஃபைன் பண்ணியிருக்கேன். அப்போ tan θ is equal to உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா x/5. ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, how fast is the beacon moving, how fast is the beam moving along the shore line with its angle of 45 degree with shore அப்படின்னு கேட்டுருக்காங்க. சார் நம்ம ஏன் சார் tan θ ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே அந்த ஆங்கிள் பற்றி பேசினா வந்து ஸ்லோப் பற்றி பேசுவோம். ஸோ அதனால் இங்கே ஆங்கிள் tan θ எடுத்துக்கிறோம்ப்பா. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த tan θ எப்படி வருதுன்னு பார்த்துட்டோம். இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம tan θ is equal to x/5 அப்படின்னு எடுத்துட்டோம். ஸோ அப்போ இதிலிருந்து ஃபார்ம் பண்ணோம்னா x is equal to tan θ, அதாவது நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். நமக்கு ஜென்ரலாக லைனிங்கில் கொடுத்துருந்தாங்க, இப்போ தான் நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம், x is equal to 5 tan θ. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது அப்படின்னா, கொஷினில் கேட்டது how fast is the beam moving shore. இப்போ பாருங்களேன், நான் என்ன ஃபைன் பண்ண போகிறேன் அப்படின்னா dx/dθ. ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு θ. இப்போ dx/dθ is equal to 5 into differentiation of tan θ secant square θ, again θ differentiate பண்ணிங்கன்னா dθ/dt. ஸோ we know well angle 45 டிகிரி. அவங்க கொஷின் கேட்டிருந்தாங்க 45 டிகிரியில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ angle 45 டிகிரி, தென் dθ dt by we know well π/5 அப்ளை பண்ணுங்க இதில். அப்போ 5 secant ஸ்கொயர் ஆங்கிள் தான் நமக்கு 45 டிகிரின்னு தெரியும், dθ/dt நமக்கு தெரியும் 5/5. ஸோ அதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா secant 45 √2, அதை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க 5/5. √2 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா we get 2. இந்த 5 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2π. அப்போ the beam moving along the shore line at rate of 2π km/s. இப்போ 45 டிகிரி ஆங்கிள் இருக்கும்போது இந்த சீஷோர்லேருந்து எவ்வளோ லென்த்தில் இருக்கும் அப்படின்னா 2π km அப்படி இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா புரியும். ஒரு பீகான் ரிவால்யூஷன் ஆகிட்டு இருக்குது, அதாவது ரிவால்யூஷன் ஆகிட்டு இருக்குன்னா ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. அது டோட்டல் ரொட்டேட் எடுத்துக்கிறதுக்கு 2π, தட் மீன் 360 டிகிரி. அப்போ 1 செகண்டுக்கு அப்படின்னா π/5. அப்போ 1 செகண்ட் அப்படிங்கும்போது நம்ம ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது 5/5. ஸோ அந்த ஃபார்முலா நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது dx/dt. ஸோ அந்த dx/dt தான் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு 8th one sum. A conical water tank with vertex down of 12 meters high has radius of 5 meters at the top. ஓகேங்களா. If water flows into the tank at rate of 10 cubic meter per minute, how fast is the depth of the water is increases when the water is 8 meters deep. ஸோ இதில் என்ன அப்படின்னாப்பா, ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது, அவன் கோனிக்கல் வாட்டர் டேங்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வாட்டர் டேங்க்குள்ளே என்ன ஆகுதுன்னா வாட்டர் பம்ப் ஆகிட்டு இருக்குது. அதாவது நம்ம சொல்லுங்களா, நம்ம டேங்க்கில் இங்கிறது போர்வெல்ல தண்ணி எடுத்துகிட்டு மேலே பம்ப் ஆகிட்டு இருக்கும், தண்ணி உள்ளே கொட்டிகிட்டு இருக்குது. ஸோ அதை சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதோட டேங்க் ஃபஸ்ட்டு இதோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ரேடியஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5. அதை தான் ஃபஸ்ட்டு கான்செப்டில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. செகண்ட் கான்செப்ட் பாருங்கள். இஃப் வாட்டர் இஸ் ஃப்ளோ இன்டு த டேங்க் அட் ஏ ரேட் ஆஃப் 10 cubic per minute. நல்லா புரிஞ்சுக்கிங்க, ரேட் ஆஃப். அப்படி ரேட் ஆஃப் அப்படின்னாவே ஏன்னா வாட்டர் ஃப்ளோஸ் இன்டு டேங்க் ரேட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கலாம், சொல்கிறேன் ரேட் ஆஃப். தென் ஹவு ஃபாஸ்ட் இஸ் த டெப்த் ஆஃப் த வாட்டர் இன்க்ரீசஸ் வென் த வாட்டர் இஸ் 8 meter. அப்போ dh/dt, how fast is the depth. அப்போ டெப்த்னா h, how fastest அப்படின்னா dh/dt, ரேட் ஆஃப் சேஞ்ச். அதாவது எப்போ அப்படின்னா 18 meters டீப்பில் இருக்கும்போது எவ்வளோ வேகத்தில் தண்ணி விட்டணும், how fast. அப்போ dh/dt ஃபைன் பண்ணணும். அதுதான் நம்ம ஃபைன் பண்ணியிருப்போம். பாருங்களேன், ஆன்சரை dh/dt. கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, how fast. அப்போ dh/dt. ஸோ கவனிங்களே, நம்ம டயக்ராமுக்கு வருவோம். ஹைட் ஆஃப் த டேங்க் நான் பாருங்களேன் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஒரு ஹைட்டோட அந்த க்ரீன் கலர் சொல்லியிருக்கேன். டேங்கோட ஹைட்டு 12. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் டாப் அங்கே பாருங்கள் அந்த க்ரீன் கலர் நோட் பண்ணியிருக்கேன். ரேடியஸ் வந்து 5 meter சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்குள்ளே வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது வெளியே அவுட்டர் கோனிக்கல் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். இது OAB அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் இருக்கிற லெவல் சொல்லியிருக்காங்க. ஒரு 8 meterல வாட்டர் இருக்கும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வாட்டர் ஏன்னா டோட்டலாக ஹைட்டு 12, ஒரு 8 meterல வாட்டர் இருக்குது, அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த வாட்டர் இருக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நமக்கு என்ன ஆகுன்னா ஒரு கோனிக்கல் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கோனிக்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னா OCD. அதான் கவனிங்க, பெரிய இருக்கிற கோனிக்கல் வந்து OABன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா OCD, 2 கோன் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் OAB அண்ட் ட்ரையாங்கிள் OCD. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் BOA, இங்கே பாருங்களேன், ஆங்கிள் BOA ஈக்குவல் டு ஆங்கிள் DOC, ஆங்கிள் DOC. ஏன்னா 2 ஆங்கிளுமே உங்களுக்கு என்ன தான் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக 90 டிகிரி தான் இருக்கும். ஏன்னா பாருங்கள் 2 ஒரே லைனில் தான் இருக்குது. ஸோ அதை தான் சொல்லியிருக்கேன், ஆங்கிள் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி படி சொன்னீங்கன்னா ஆங்கிள் ABO, ஆங்கிள் பியும் ABO, தென் ஆங்கிள் CDO. அப்போ 2 ஆங்கிளும் கண்டிப்பாக எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி. அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ 2 ஆங்கிளும் உங்களுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லலாம்னா ட்ரையாங்கிள் OAB அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிமிலர்னு வரும். triangle OAB similar triangle OCD. அப்போ ஆங்கிள் பை ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 2 ட்ரையாங்கிளும் என்ன சொல்லலாம் அப்படின்னா சிமிலர் ட்ரையாங்கிள், அதாவது ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிளும் இந்த பிக்கஸ்ட் ட்ரையாங்கிளும் என்ன சொல்லலாம் ஈக்குவல் சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லிடலாம். ஏன் சார் இதை சொல்ல வரீங்க அப்படின்னா கவனிங்க, இப்போ we know well இந்த பிக்கஸ்ட் கோனோட தெரியும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹென்ஸ் R/H. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் பாருங்கள், இது 5, இது அதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 5ஆக இருக்குது, ஹைட் பார்த்தீங்கன்னா 5/12 ஈக்குவல் டு அந்த பெரிய ட்ரையாங்கிளோட சின்ன ட்ரையாங்கிள் கம்பேர் பண்ணுறேன். இதோட ரேடியஸ் எனக்கு தெரியாது R, இதோட ஹைட்டு H, அப்போ R/H அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ ஏன் சார் 2 ஈக்குவல் பண்ணுறோம்னா 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள். அப்போ R/H இஸ் ஈக்குவல் டு 5/12 அப்படின்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா R ஃபைன் பண்ணலாம். R ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம்னா 5/12 இன்ட்டு H.
ஆர்ஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம்னா 5/12 இன்ட்டு ஹச். ஓகே, இப்போ கவனிங்க, த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் dV/dt இஸ் ஈக்குவல் டு 10. இப்போ கொஷினுக்கு வாங்களேன், கவனிங்க, அதான் ஃபஸ்ட்டே சொன்னேன், த வாட்டர் ஃப்ளோஸ் இன் டு டேங்க் ரேட் ஆஃப் 10 cube. அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் dV/dt 10 கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹைட் நான் சொன்னீங்களா, dH/dt ஃபைன் பண்ணணும். வென் அப்படின்னா இந்த h is equal to 8 அப்படிங்கும்போது. ஸோ அப்போ we know well volume of the cone V is equal to 1/3 into pi r square h. ஸோ கவனிங்க, 1/3 பை இந்த ஆர் வேல்யூ தான் நீங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்னா 5/12 இன்ட்டு ஹச்சுக்கு ஈக்குவல். ஓகேங்களா, அதுதான் ஆர் ஸ்கொயர்னு டுவைஸாக எழுதியிருக்கேன். தென் இன்ட்டு ஹச். ஸோ அதை சிம்பிளி பண்ணிங்க அப்படின்னா 5 × 5 டிவைடட் பை 3 × 12 × 12 5h³ ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dV/dt ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்ட் டைம்லாம் அப்படியே தான் சேம் வரும்ப்பா. பை ஆல்சோ கான்ஸ்டன்ட் தான். h³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 3h². h³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3h². எகைன் ஹச்சை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dH/dt. ஸோ அப்போ dV/dt இஸ் ஈக்குவல் டு இது சிம்பிளி பண்ணுங்கள், 5 × 5 25, இந்த 3 கேன்சல் ஆகிரும். கீழே 12 × 12 144. இந்த பை அப்படியே தான் இருக்கும், இந்த h² அப்படியே தான் இருக்கும், dH/dt ரிமைனிங் இருக்கும். ஸோ dV/dt நமக்கு வேல்யூ தெரியும் 10, ஹச்சோட வேல்யூ நமக்கு தெரியும் 8. அப்போ அப்ளை பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு dV/dt இஸ் ஈக்குவல் டு 10, ரைட் ஹேண்ட் சைடு 25 டிவைட் பை 144 இன்ட்டு பை, ஹச்சோட வேல்யூ தான் 8. இப்போ dH/dt தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ dH/dt செய்கிற ரைட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மீதி வேல்யூலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருக்குப்பா. ஸோ கொண்டு வந்து சிம்பிளி பண்ணிங்கன்னா dH/dt வேல்யூ 9/10π கிடைக்கும். இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் என்னன்னா dH/dt 9/10π. ஸோ அந்த கொஷினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிக்கஸ்ட்டாக இருக்க பெரிய கொஷினாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கப்பா. அதில் நீங்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஹவு ஃபாஸ்ட் இஸ் த டெப்த், அப்போ டெப்த்னா dH/dt ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் dH/dt. மீதி கிவன் அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து ரைட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 9th one sum. A ladder 17 meter long is the leaning against the wall. ஓகேங்களா. The base of the ladder is pulled away from the wall at rate of 5 meter per second when the base of the ladder is 8 meters from the wall. ஓகேங்களா. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சிவர் இருக்குது, அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஏணியை சாய்ச்சி வச்சுருக்காங்க. சரிங்களா. அதில் என்ன சொல்லுன்னா அந்த ஏணியோட லென்த் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா 17 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. த பேஸ் ஆஃப் த லேடர் இஸ் புல்ட் அவே ஃப்ரம் த வால் அட் ரேட் ஆஃப் என்ன சொல்கிறாங்கன்னா 5 மீட்டர் per second when the base of ladder is 8 meters from the wall. ஓகேங்களா. கொஷின் நல்லா புரிஞ்சுக்கிங்க. த பேஸ் ஆஃப் த லேடர் இஸ் pulled out from the wall at rate of 5 meter per second when the base of the ladder is 8 meters from the wall. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சாட்சி வச்சுருக்காங்க. when the base of ladder, இந்த ladder பேஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இழுத்தாங்கன்னா அப்படி கீழே சாஞ்சிட்டே வரும், அதாவது கீழே குறைஞ்சிக்கிட்டே வரும். என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி இழுக்கிறது பார்த்தீங்கன்னா dx/dt, அதாவது ரேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது எக்ஸ் தானே, இந்த லென்த் நம்ம என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்னு எடுத்துக்கலாம். இந்த லென்த் என்னன்னு எடுத்துக்கலாம், ஒய்னு எடுத்துக்கலாம்ப்பா. இந்த ஏணி வந்து மூவ் பண்ணுறாங்க இல்லைங்களா, இழுக்கிறாங்க இல்லையா, அது எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 5 மீட்டர் per second. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், ரேட் ஆஃப் சேஞ்ச் dx/dt is equal to 5. இப்போ இந்த என்ன ஆகும், அந்த ஏணி மூவ் ஆகிட்டே வரும், இப்படி மூவ் ஆகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே வரும். அது என்ன சொல்லியிருக்காங்க, when the base of the ladder is 8 meter from the wall. இப்போ இங்கிருந்து இந்த வாலில் இருந்து இந்த ஏணியோட லென்த் என்னென்னா 8. when the base of the ladder is 8 meter from the wall, அப்போ எப்போ வந்து 8 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. அப்போ கொஷின் பாருங்கள், how fast is the top of the ladder moving down the wall. அப்போ how fast is அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் கொஷின். அடுத்தது at what rate the area of the triangle formed by the ladder wall and the floor is changing. அதாவது என்ன ரேட்டில் அந்த லேடர் அந்த வால் ஃப்ளோர் மூணுமே காண்டாக்டில் இருக்கு இல்லைங்களா, அது என்ன சேஞ்சில் இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் கவனிங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த டயக்ராம் கவனிங்க.
ஸோ the வால் எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துருக்கோம், இந்த ஏணி சாட்சி வச்சுருக்கோம், இது 17 மீட்டர் சொல்லியிருக்கோம். அதான் ஏபிசி ஈக்குவல் டு 17 மீட்டர் அப்படின்னு எடுத்திருக்கோம்ப்பா. இந்த லென்த்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், இந்த லென்த்தை ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை டிஎக்ஸ் பை டிடி அப்படின்னா அந்த மூவ் ஆகிறது 5ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது டிஹெச் பை டிடி. அது எப்படின்னு பார்க்கலாம், கவனிங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பாருங்களேன், பை பித்தாகரஸ் தியரம். ஏன்னா நமக்கு இது எக்ஸ் இது ஒய், இதோட லென்த்து நமக்கு தெரிஞ்சு இது ஹைபாட்டனஸாக இருக்குது. சரிங்களா? இது என்ன 17 எப்படி சார் நமக்கு தெரிஞ்சதுன்னா லேடர் ரெஸ்ட் அவன் சொல்லிட்டா லென்த்து 17. பித்தாகரஸ் தியரம் படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர். ஓகேங்களா? வென் எக்ஸ் ஈக்குவல் டு 8. ஏன்னா நம்மளோட லென்த்து கேட்குறாங்க, என் வந்து எக்ஸ் வந்து 8 மீட்டராக இருக்கும்போது தான் கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் வந்து 8 ஸ்கொயர் அப்ளை பண்ணுங்கள். 8 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர் அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஒய் என்ன கிடச்சிருன்னா 15. ஃபஸ்ட்டு கொஷின் அதானே கேட்டிருக்காங்க, நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு கொஷின் என்ன, ஹவு ஃபாஸ்ட் இஸ் த டாப் ஆஃப் த லேடர் மூவிங் டவுன் த வால். மூவிங் டவுன் த வால். அப்போ என்ன ஃபஸ்ட்டு கொஷினுக்கு என்ன தேவைப்படுதுன்னு எனக்கு டிஹெச் பை டிடி தேவைப்படுது. என்ன தேவைப்படுது? டிஹெச் பை அதாவது டிஒய் பை டிடி. டிஹெச்னு சொல்லிட்டேன். இந்த ஹவு ஃபாஸ்ட் அப்படின்னா எவ்வளோ தூரம் எவ்வளோ ஃபாஸ்ட்டில் மூவ் ஆகுது. அப்போ எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா டிஒய் பை டிடி ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு தேவைப்படுது. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு டிஒய் பை டிடி தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு வி ஹேவ் டு ஃபைண்ட் ஒய். அப்போ எனக்கு கிவனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. அப்போ நான் ஒய் ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நான் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கொடுத்த எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி நான் ஒய் ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின், டு ஃபைண்ட் த ரேட் அட் த விச் த லேடர் ஸ்லிப்ஸ் டவுன் த வால். அப்போ டிஒய் பை டிடி ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ வென் டிஎக்ஸ் பை டிடி நமக்கு தெரியும் 5. ஓகேங்களா? ஃப்ரம் பித்தாகரஸ் தியரம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர். ஏன்னா இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். இப்போ நமக்கு இந்த சமுக்கு ஈக்குவேஷன் கிடையாது, நாம தான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 17 ஸ்கொயருங்கிற ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா நல்லா கவனிங்க, எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா வித் ரெஸ்பெக்ட் டு டி. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் இஸ் 2x இன்ட்டு எக்ஸ் டீயை பொறுத்து பண்ணால் டிஎக்ஸ் பை டிடி. ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2y இன்ட்டு டிஒய் பை டிடி. 17 கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 0. ஸோ இது டோட்டலாக 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிடி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ வி நோ வெல் எக்ஸ் வேல்யூ 8, டிஎக்ஸ் பை டிடியோட வேல்யூ தெரியும் 5, தென் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 15. நம்ம தான் ஃபைன் பண்ணிட்டோம். டிஒய் பை டிடி தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மீதி வேல்யூவில் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வாங்க. ஸோ 8 × 5 40. இந்த இன்ட்டில் இருக்கிற டிவைடேட்டில் வந்துச்சுன்னா 15. அப்போ -40 இருக்கும். -40 டிவைடட் பை 3. ஸோ 40 டிவைடட் பை 15 -8/3. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹவு ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ டிஒய் பை டிடி அதாவது இந்த இது ஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா செகண்ட் கொஸ்டின் டு ஃபைன், அதாவது இன்னொரு விஷயம்ப்பா, இதை நீங்கள் வேல்யூ பார்த்தீங்கன்னா -8/3 அப்படின்னு கிடைக்கும். த லேடர் ஸ்லிப் டவுன் த வால் அட் ரேட் ஆஃப் சேஞ்ச். நீங்கள் எதில் சொல்லணும்னா பாசிட்டிவில் தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரத்தில் நெகட்டிவில் மூவ் ஆகிட்டு வரும்னு சொல்லக்கூடாது. ஸோ அந்த மூவ்மெண்ட் என்றைக்குமே நம்ம தான் சொல்லணும், ரேட் ஆஃப் சேஞ்ச் எதுலையுமே என்ன சொல்லணும், பாசிட்டிவில் தான் சொல்லணும். ஸோ அதனால் நம்ம 8/3 மீட்டர்/செகண்ட். அதாவது நம்ம எப்படி சொல்லலாம்னா இந்த நெகட்டிவ்க்கு போல டவுன், த லேடர் ஸ்லிப் டவுன் த வால் அட் த ரேட் ஆஃப் 8/3 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டு ஃபைண்ட் த ரேட் அட் விச் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஓஏபி சேஞ்சஸ் டிஏ பை டிடி. அதாவது செகண்ட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா அட் வாட் ரேட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இங்கே பாருங்கள், அட் வாட் ரேட். அப்போ ஏரியா அப்படின்னா ஏ, அப்போ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது என்னப்பா ரேட்டுன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ டிஏ பை டிடி. ஸோ அப்போ டிஏ பை டிடி ஃபைன் பண்ணணும். சரிங்களா? சொல்யூஷன் கவனிங்கப்பா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஸோ வி நோ வெல் ஆஃப் ஏபி. ஸோ இன் டயக்ராம், ஸோ இதோட லென்த் எக்ஸ் டிஃபைன் பண்ணியிருப்போம், இது ஒய் டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு டி. அப்போ ஏ டிஃபரன்ஷியேஷன் டிஏ பை டிடி ஆஃப் இது என்ன ரூல் இருக்குன்னா யூவி ரூல்ப்பா. ஸோ ஃபஸ்ட்டு யூ வச்சுட்டு ஒய் டிஃபரன்ஷியேட் எக்ஸை வச்சுட்டு ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், தென் ப்ளஸ் ஒய் வச்சுட்டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 11th பார்த்துருக்கோம் ப்ராடக்ட் ரூல் யூவி அப்படின்னு பார்த்துருக்கோம். யூ இன்ட்டு வி டேஸ் ப்ளஸ் வி இன்ட்டு யூ டேஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் பார்த்துருப்போம். ஸோ அது டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிடி ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி. ஸோ ஆஃப் எல்லா வேல்யூயும் சப்ஸ்டியூட் பண்ணுப்பா. எக்ஸ் வேல்யூ 8,
dy by dt ஃபைன் பண்ணியிருக்கோம் -8/3. தென் y வேல்யூ 15, dx by dt வேல்யூ தெரியும் 5. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா 26.83. அப்போ the ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சேஞ்சஸ் அட் ரேட் என்ன இருக்கும் அப்படின்னா 26.83 ஸ்கொயர் per மீட்டர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் 1 செகண்ட் சொல்கிறேன் கவனிங்கப்பா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டுருந்தோம்னா ஹவு ஃபாஸ்ட் இஸ் த டாப் ஆஃப் த லேடர் மூவிங் டவுன் த வால். அதாவது இங்கேருந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டில் மூவ் ஆகிட்டு வரும், அதை dy by dt அதை ஃபைன் பண்ணணும். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா அட் வாட் ரேட்னு கேட்டிருப்பாங்க. சரிங்களா, அட் வாட் ரேட் ஆஃப் ஏரியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ dA by dt. ஸோ எல்லா கொஷின்ஸ்லையுமே என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 10th one sum. A police jeep approaching an orthogonal intersection from the northern direction is chasing a speeding car that has turned and moving straight east. When the jeep is 0.6 km north of the intersection and the car is 0.8 km to the east, the police determined with a radar that the distance between them and the car increasing 20 km per hour. If the jeep is moving at 6 km per hour at the instant of measurement, what is the speed of the car? ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு போலீஸ் ஜீப் இருக்குப்பா. ஸோ இதை ஜீப் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த போலீஸ் ஜீப்பும் ஒரு காரு இருக்குது. அந்த போலீஸ் ஜீப் இருக்கு இல்லைங்களா, அது அப்ரோச்சிங் ஆர்த்தோகோனல் இன்டர்செக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. சரிங்களா, இதான் ஆர்த்தோகோனல் இன்டர்செக்ஷனில் மூவ் ஆக போகுது. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபார்ம் த நார்த்ரன் இஸ் சேசிங் ஸ்பீட் எ கார் ஹேஸ் டேர்ன்ட் மூவ் இன் த ஈஸ்ட். இங்கே என்னன்னா இந்த போலீஸ் ஜீப் இங்கேருந்து சேஸ் பண்ணுறாங்க. இந்த கார் என்னன்னா இங்கேருந்து வந்து இப்படி டேர்ன் ஆகி எங்கே போயிடுச்சுன்னா ஈஸ்ட் பக்கம் போயிடுச்சு. ஸோ அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க, டேர்ன் இன் மூவிங் ஸ்ட்ரெயிட் த ஈஸ்ட். இந்த ஜீப் இங்கே சேஸ் பண்ணது, இந்த கார் மூவ் ஆகி ஈஸ்ட்டில் போயிடுச்சு. வென் த ஜீப் இஸ் 0.6 km நார்த்தன் டைரக்ஷன், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இது 0.6 km இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த போலீஸ் வென் த ஜீப் இஸ் 0.6 km நார்த்தன் இன்டர்செக்ஷன் த கார் இஸ் 0.8 km டு த ஈஸ்ட். அப்படி பார்த்தீங்கன்னா 0.6 இருக்கும்போது இதோட எங்கே எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா 0.8 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் த போலீஸ் டிட்டர்மின்ட் வித் எ ரேடார் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் கார் இஸ் இன்க்ரீசிங் அட் 20 km per hour. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20 km per hour. அதாவது நல்லா கொஷின் கவனிங்க. த போலீஸ் டிட்டர்மின் வித் அ ரேடார் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் கார் இன்க்ரீசிங், அதாவது இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அதாவது அது இஜெட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த இஜெட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்சில் சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 20. தட் மீன் dz by dt கொடுத்துருக்காங்க. ஸோ லிசன் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் ஒய் கொடுத்துருக்காங்க, தென் dz by dt கொடுத்துட்டாங்க. அடுத்தது இன்னொன்று கொடுத்துருக்காங்க த கார் இஸ் இன்க்ரீசிங் அட் 20 km per hour அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார் இஸ் இன்க்ரீசிங் 20 km per hourன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கலாம். ஸோ கார் என்ன எவ்வளோ தூரத்தில் போகுது இங்கே பாது. த கார் இஸ் த ஜீப், நல்லா கவனிங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் கார் இஸ் இன்க்ரீசிங் 20 km. இஃப் ஜீப் இஸ் மூவிங் 60 km அட் த இன்ஸ்டன்ட் ஆஃப் த மெஷர்மெண்ட், வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த கார்? ஸோ இப்போ இங்கே சம்ஸில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கவனிங்க, த சேஞ்சஸ் அட் த ரேட் dz by dt நான் சொல்லிட்டு அதான் சொன்னேன் 20. நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்னா dx by dt, என்ன ஃபைன் பண்ணணும் dx by dt. வென் dy by dt என்ன சொல்லியிருக்காங்கன்னா -60, அதுதான் அவங்க சொல்லியிருந்தாங்க, கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க 60. அதுதான் இந்த இடத்துல திருப்பி சொல்லியிருக்காங்க. த ஜீப் இஸ் மூவிங் அட் 60 km per hour அட் த இன்ஸ்டன்ட் ஆஃப் மெஷர்மெண்ட். சரிங்களா, ஸோ அதையும் பார்த்தாச்சு. dy by dt is equal to -60. ஓகேங்களா. ஸோ சாரிப்பா, இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மிஸ்டேக்காக இருக்குது. என்ன அப்படின்னா இந்த dy by dt இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னா dx by dt. ஏன் நாங்கள் அதை நெகட்டிவில் சொல்கிறோம் அப்படின்னா அந்த கார் வர அதோட
அதாவது டிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டு வரும். ஸோ அதனால் இது நெகட்டிவில் எழுதணும். அது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல dyBtன்னு இருக்குது, dx/dt. அதுதான் அந்த டிஸ்டன்ஸ் வர வர குறைஞ்சிட்டே வரும். அதனால தான் நெகட்டிவில் எழுதுகிறோம். dx/dt is equal to -60. அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ டு ஃபைண்ட் என்னன்னா dyBdt தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ பை யூஸிங் பித்தாகரஸ் தியரம் நான் இங்கே நான் தெளிவாக கொடுத்துருப்பேன். x is equal to 0.6, y is equal to 0.8. ஸோ இந்த இடத்துல எழுதும்போது மாற்றி எழுதிங்க. x 0.6, 0.8. பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிரும்னா இஜெட்டோட வேல்யூ கிடச்சிரும். ஏன்னா நமக்கு கொஷினில் dz/dt தான் இருந்தது, இஜெட் நமக்கு தெரியாது. ஸோ அப்போ நம்ம இங்கே இஜெட் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ பித்தாகரஸ் தியரம் படி x² + y² = z². சரிங்களா? இப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t. இப்போ அந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன ஃபன் பண்ணுறோம் அப்படின்னா டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா x² பண்ணிங்கன்னா 2x × dx/dt, y² பண்ணிங்கன்னா 2y × dy/dt, z² பண்ணிங்கன்னா 2z × dz/dt. ஸோ காமனாக 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கவனிங்க, இங்கே எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும் 0.8, dx/dt நமக்கு தெரியாது. ஓகேங்களா? சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஓகே dx/dt தெரியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 0.6 கொஷின் இருக்குது, எடுத்து எழுதிக்கிங்க. dy/dt -60. அப்போ இஜெட்டோட வேல்யூவும் தெரியும், என்னென்னா 1, dz/dtயோட வேல்யூ 20. ஸோ இது எல்லாம் நமக்கு தேவையானது dx/dt. ஸோ dx/dt அப்ளை பண்ணிங்கன்னா ஹென்ஸ் த ஸ்பீட் ஆஃப் த கார் சேஞ்சஸ் அட் த ரேட் என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு 70 km/h கிடைக்கும். ஸோ இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நல்லா பாருங்கள், வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த கார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த கார்னு கேட்டிருக்காங்க. அப்போ dx/dt, ஏன்னா கார் தான் எனக்கு மூவ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல காருக்கு வரணும். ஸோ அந்த இடத்துல நான் எழுதும்போது நான் முதலே சொல்லிட்டேன், நம்ம இங்கே கொஷினில் நான் மாற்றணும் அப்படின்னா இந்த நான் dx/dt ஃபைன் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரே ஒரு இந்த கொஷின் எல்லாம் கவனிச்சிங்கப்பா. நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன்னா இங்கே எக்ஸும் இங்கே ஒய்யும் வச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டேன்ப்பா. சரிங்களா? அதனால தான் எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா கொஷின் படி பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த கார் அப்படின்னா இது இந்த இடத்துல என்ன கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு dx/dt அப்படின்னு வரும். ஸோ நான் ரைட் பண்ணும்போது இந்த டயக்ராமில் என்ன மாற்றி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஆக்சுவலாக எக்ஸ் இங்கேருந்து இருக்கணும், ஒய் இங்கேருந்து இருக்கும். இப்போ நான் இதுபடி மாற்றி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே என்ன வந்திருக்கணும் அப்படின்னா dy/dt கிடச்சிருக்கும். என்ன கிடச்சிருக்குன்னா dy/dt. சரிங்களா? இது ஒன்றும் மிஸ்டேக்ஸ் இல்லைப்பா. இங்கே என்னன்னா இந்த வேல்யூ மட்டும் நீங்கள் மாற்றி எடுத்துக்கங்க. இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறது எதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன்னா இங்கே எக்ஸும் இங்கே ஒய்யும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். சரிங்களா? அப்போ நீங்கள் வேல்யூ மட்டும் மாற்றிக்கிங்க. ஓகேங்களா? இது எக்ஸாகவும் இங்கே ஒய்யாகவும் மாற்றிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ x is equal to y is equal to வேல்யூ இருக்கும், அதை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல மாறிடும். இந்த இடத்துல சொன்னேன் இல்லைங்களா? இப்போ டயக்ராமில் மாற்றிட்டுனா இது கரெக்ட், நான் எதுவும் மாற்ற தேவையில்லை. ஒன் செகண்ட் நான் நல்லா தெளிவாக சொல்லிடுறேன்ப்பா. இங்கே டயக்ராமில் வேல்யூ மாற்றி எடுத்து எழுதிட்டேன். இது நீங்கள் எக்ஸாக வச்சுக்கிங்க, இது ஒய்யாக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மாறாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு சம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 7.9. எக்ஸாம்பிள் 7.9 பார்த்தீங்கன்னா புக்கில் இந்த கொஸ்டின்ஸ் இருக்குப்பா. இந்த டெரிவேஷன் மட்டும் கொஞ்சம் சிம்பிளாக போட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க. சால்ட் இஸ் poured ஃப்ரம் எ கன்வேயர் பெல்ட் அட் எ ரேட் ஆஃப் 30 cubic meter per minute form a conical pile with a circular base whose height and diameter of the base are always equal. நல்லா புரிஞ்சுக்கங்க. base circular base whose height and diameter are always equal. How fast is the height of the pile increasing when the pile is 10 meter high? How fast அப்படின்னு கேட்டாங்க. How fast the height அப்படின்னாவே நீங்கள் என்ன ஃபைன் பண்ணணும்னா dh/dt. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்படி ஒரு பெல்ட்டில் போயிட்டு கோயிலை கொட்டிகிட்டு இருக்குப்பா, சால்ட்டு கொட்டிகிட்டு இருக்கு. அது ஃபார்ம் ஆகும்போது எப்படி ஃபார்ம் ஆகுனா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு கொட்டிகிட்டு இருக்கும்போது டோட்டலாக இப்படி ஒரு ஃபார்ம் ஆயிரும், ஒரு கோன் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா? அதுதான் கொடுத்துருக்காங்க. கிவன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா டயாமீட்டர் ஈக்குவல் டு ஹைட்னு சொல்லிட்டாங்க. இந்த கொஷினில் பாருங்கள், whose height and diameter always equal. சூப்பர். ஹைட் ஈக்குவல் டயாமீட்டர் ஈக்குவல் டு ஹைட்டு. டயாமீட்டர் நமக்கு தெரியும் 2r. 2r ஹைட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிரும்னா r கிடச்சிரும். r is equal to h/2. இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ரேட் ஆஃப் 30 cubic meter எவ்வளோ வால்யூம் கவர் ஆகிட்டு இருக்குன்னா
பெர் மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா பெர் மினிட்டுக்கு எவ்வளோனா 30, தட் மீன் dV/dt உள்ள கொட்டுற கண்டென்ட்டு dV/dt 13 கொடுத்துட்டாங்க. டு ஃபைண்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச் அதான் சொன்னீங்களா dH/dt at h is equal to 10. ஸோ we know well இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா 1/3πr². இதே மாதிரி நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா கோனிக்கல் சம் ஒரு சம் பார்த்தோம்ல, இப்போ வாட்டர் டேங்க் சம் அதே சேம் கான்செப்ட். அங்கே h is equal to 8 கொடுத்துருப்பாங்க, dH/dt ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே h is equal to 10 dH/dt ஃபைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே சேம் கான்செப்ட் தான். அது டெரிவேஷன் அங்கே புக்கில் சிம்பிளாக போட்டுருந்துருப்பாங்க, அதுக்காக அந்த சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த சம்ஸை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7.10. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இந்த போலீஸ் ஜீப் சம் பார்த்தோம்லப்பா, அதே ஃபார்மேட்டில் இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது புக்கில் கொஞ்சம் வேறு மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்களேன், a road running north to south cross a road going east to west with a point P. A car A is driving north along the first road and car B is driving the east along the second road. At a particular time a car is 10 kilometers to north P traveling 8 km, while car is 15 km to the east of P and traveling 100 km. How fast distance between the cars changing? Distance between அப்படின்னா இது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் x ஈக்குவல் டு, அதாவது இங்கேருந்து கார் ஒரு ஏங்கிற கார் நார்த்துலேருந்து இப்படி மூவ் ஆகுது, இன்னொரு கார் பிங்கிற கார் இப்படி மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க கிவனில் y is equal to 10 கொடுத்துருக்காங்க. நான் இங்கே எக்ஸ் எடுத்துகிட்டேன், இங்கே ஒய் எடுத்துட்டேன். எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 15. இங்கே இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க, இப்போ கொஷினில் படிங்க. a car is a driving rod east. அடுத்து எக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா while car is 15 km to the east of P and traveling 100 km per hour. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. x is equal to 15 இருக்கும்போது rate of change dx/dt 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா at a particular car is a 10 kilometers northern. இங்கே பாருங்கள், இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 10 கிலோமீட்டராக இருக்கும்போது அதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 80 km/h. நான் அது லாஸ்ட் சம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த XY மாற்றி எடுத்துருக்கேன். இந்த சம் நான் கரெக்டாக எடுத்திருப்பேன். இதே மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இங்கே எக்ஸு, இங்கே ஒய். எக்ஸு 5ன்னு சொல்லிட்டாங்க, dx/dt சொல்லிட்டாங்க. இங்கே ஒய் 10ன்னு சொல்லிட்டாங்க, dy/dt சொல்லிட்டாங்க. நான் ஃபைன் பண்ண வேண்டியது dz/dt. இந்த புக்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்கப்பா. நம்ம இதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணால் ஈஸி. ஸோ அப்போ நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், இஜெட் தேவைப்படுது. அப்போ x² + y² = z². வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு தெரியும், ஒய்க்கு தெரியும், z²க்கு தெரியும். அதை தான் நான் ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ இஜெட்டோட வேல்யூ நான் ஃபைன் பண்ணிட்டேன் 5√3. இப்போ லாஸ்ட் சம் மாதிரியே நம்ம இப்போ ஒரு ஃபார்முலா x² + y² = z² எடுத்துகிட்டு இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2 எல்லாமே 2 dx/dt, 2 dy/dt, 2 dz/dtன்னு கிடைக்கும். இது 2ஆல் காமனாக டிவைட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸு ஒய் இஜெட்னு கிடைக்கும். ஸோ இதோட எல்லா வேல்யூவும் கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கள். நமக்கு தெரியாத வேல்யூ ஒன்று dz/dt மட்டும்தான். ஸோ அதை தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதை ஃபைன் பண்ணால் நமக்கு 127.6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ப்பா. அந்த போலீஸ் ஜீப் சம் போட்ட இல்லைங்களா, நான் ரைட் பண்ணும்போது மாற்றி எழுதிட்டுன்னு சொல்லியிருந்தீங்களா, இதே மாதிரி தான். இங்கே எக்ஸு, இங்கே ஒய். ஏன்னா அவங்க டயக்ராம் போடும்போது நாங்கள் எக்ஸ் ஒய்ன்னு மாற்றி எழுதியிருப்பேன். இதே கான்செப்ட் தான் அந்த போலீஸ் ஜீப் சம். 2 சம்மும் ஒரே கான்செப்ட். ஓகேங்களா. ஆனால் அதில் இருக்கிற லைன் மட்டும், வேவ் ஆஃப் லைனிங் மட்டும் உங்களுக்கு மாற்றிட்டாங்க. ஓகேங்களா. பாருங்கள், இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா இந்த 2 எக்ஸாம் சம்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மீதி எக்ஸாம் சம்ஸ் இருக்கும்ப்பா, அது நீங்கள் ஆஸ் யூஸ்வலாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ டீச் பண்ணதை 1 செகண்ட் நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ரிமைனிங் 7.2 நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.